ஹலோ மை டியர் டேப் ரெக்கார்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எஸ்ஸேவும் இல்ல, கட்டுரை இல்ல, ஸ்பீச்சோ இந்த மாதிரி எந்த காம்படிஷன் ரிலேட்டடும் கிடையாது. உங்களுடைய பேசிக் இங்கிலீஷோட நாலேட்ஜ வளர்க்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது உங்களுடைய கான்வர்சேஷன் நீங்க பேசும்பொழுது அதில இங்கிலீஷ் சில பேருக்கு வரவே வராது. ஓகே இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் நெறைய பேர் ஸ்ட்ரக் ஆவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் நெறையவே தெரியாம இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பேசிக் சென்டென்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் சென்டென்ஸ அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச வரை எப்பப்போ போட முடியுமோ அப்பப்போ போடுறேன். நீங்க இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் உங்களுடைய டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ளூயன்ட்டா இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்துரும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யார் வேணாலும் இத பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் டூ தமிழ், தமிழ் டூ இங்கிலீஷ் இப்படி எப்படி வேணும்னாலும் நீங்க இத பார்த்து யூஸ்ஃபுல்லா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இத வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இஸ் திஸ் ஃபார் மீ?" அப்படின்னு கேட்டா, "இது எனக்கா?" அப்படின்னு கேட்கறது. அதாவது "இஸ் திஸ் ஃபார் மீ?" ஏதோ ஒரு பொருள் இருக்கு. "இது எனக்கா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இங்க நீங்க ஒரு சின்னதா ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல போடலாம். "இஸ் திஸ் ஃபார் மீ?" அப்படின்னு கேட்டா, "இது எனக்கா?" அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் "டோன்ட் புஷ் மீ." டோன்ட் புஷ் மீ. என்ன வந்து தள்ளாத, என்ன புடிச்சு தள்ளாத. டோன்ட் புஷ் மீ அப்படிங்கிறது. புஷ் அப்படின்னா தள்ளு அப்படின்னு அர்த்தம். டோன்ட்னா நெகட்டிவ். தள்ளாத, செய்யாத அப்படின்னு சொல்றது. மீனா என்னை, என்ன தள்ளாத, என்ன புடிச்சு தள்ளாத. டோன்ட் ஸ்டாப் மீ அப்படின்னா என்ன தடுக்காத, என்ன தடுத்து நிறுத்தாத அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ. நான் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை மேம் கிட்ட சொல்லது போறேன். ஸோ டோன்ட் ஸ்டாப் மீ அப்படிங்கிறது. டோன்ட் ஸ்டாப் மீ. நான் இதை ஃபுல்லாக சாப்பிட போறேன். டோன்ட் ஸ்டாப் மீ. என்ன தடுக்காதீங்க அப்படிங்கிறது. டோன்ட் டில்ட் த பாட்டில். டில்ட் அப்படின்னா பாட்டிலை சாய்க்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. ஒரு பாட்டில் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னா அது சாய்க்கிறது. அப்போ சாய்க்கிறதுக்கு பேரு டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டில்ட். டோன்ட் டில்ட் த பாட்டில். டோன்ட் டில்ட் த பாட்டில். ஓகே. அவனாவது பாட்டில வச்சு சாய்ச்சிட்டு இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா டோன்ட் டில்ட் த பாட்டில். டோன்ட் டில்ட் மை பாட்டில் அப்படின்னா என்னோட பாட்டில சாய்க்காதீங்க அப்படின்னு அர்த்தம். சாய்க்காத, சாய்க்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஃபிஃப்த் சென்டென்ஸ் டோன்ட் லீன். லீன்னா சில பேர் சாஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால சாயாத அப்படின்னா டோன்ட் லீன். ஓகேவா? இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸ்கூல்லயோ இல்ல வீட்லயோ இந்த மாதிரி சென்டென்ஸ ஞாபகம் வச்சு டோன்ட் லீன் அப்படின்னா சாயாத அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப நீங்க வந்து இத யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சென்டென்ஸ் ஸ்டே ஸ்டில். அசையாம இரு. அப்படியே அசையாம இரு. உன் தலையில என்னமோ இருக்கு அசையாம இரு. ஸ்டே ஸ்டில். ஸ்டே ஸ்டில். அப்படியே இரு. அசையாத அப்படின்னா ஸ்டே ஸ்டில். டோன்ட் பிஞ்ச். ஓகே. பிஞ்ச்னா கில்றது. ஓகே. சில பேர் புடிச்சு கிள்ளி விட்டாங்க அப்படின்னா டோன்ட் பிஞ்ச். என்ன கில்லாத. டோன்ட் பிஞ்ச் மீ. டோன்ட் பிஞ்ச் அப்படின்னா என்ன கில்லாத அப்படின்னு அர்த்தம். சிட் ஹியர். சிட் ஹியர். இங்கே உட்காரு. என் பக்கத்துல உட்காரு. சிட் ஹியர். சிட் ஹியர் அப்படின்னா இங்கே உட்காரு அப்படின்னு அர்த்தம். ஸ்டடி வெல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டடி வெல். நல்லா படி. ஓகே. ஸ்டடி வெல். நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? ஓகே. ஸ்டடி வெல். ஸ்டடி வெல். நாளைக்கு நல்லா படி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஸ்டடி வெல். நல்லா படி. பி பேஷண்ட். பி பேஷண்ட். அமைதியா இரு. பொறுமையா இரு. பார்த்துக்கலாம். ஓகே. பி பேஷண்ட். அவன் உன்னை திட்டுறானா? ஓகே. பி பேஷண்ட். பொறுமையா இரு. பார்த்துக்கலாம். ஓகே. பி பேஷண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மீ டூ. மீ டூ அப்படின்னா நானும் தான். நான் ஒன்றும் படிச்சுட்டே வரலடா அப்படின்னா மீ டூ அப்படின்னா நானும் தான் படிக்கல, நானும் தான் ஒன்றும் பண்ணல. ஓகே. அப்போ மீ டூ. மீ டூ. நானும் தான் அப்படின்னு சொன்னா மீ டூ. டிஓ2 கிடையாது. டிஓஓ2. டிஓஓ அந்த 2. ஓகே. ஃபார் வாட் அப்படின்னா எதுக்காக, எதுக்காக நான் இதை பண்ணணும். ஃபார் வாட். ஃபார் வாட் ரீசன். என்ன காரணத்துக்காக நான் இதை பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஃபார் வாட். ஓகேவா? நோ நீட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு. நோ நீட். எனக்கு தேவையில்ல. ஓகே. நீ கொஞ்சோண்டு இதை கொஞ்சம் எடுத்துக்கப்பா அப்படின்னா நோ நீட். எனக்கு தேவையில்ல. நோ நீட். தேவையில்லை. ஓகே. நோ நீட் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹூ எல்ஸ். ஹூ எல்ஸ். வேறு யார்? உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவா? நோ நோ நோ. ஹூ எல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஹூ எல்ஸ் அப்படின்னா வேற யார் வந்திருக்காங்க. வேற யாரு? ஹூ எல்ஸ். வேற யாரு? இதை வந்து நான் பண்ணல. அப்போ ஹூ எல்ஸ். வேற யார் பண்ணுது? வேற யாரு அப்படிங்கிறது ஹூ எல்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். எப்போப்பா சாப்பிட்டேன்? ஜஸ்ட் நவ். இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ தான். ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறது இப்போ தான் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா மை பேட் அப்படின்னா என்னோட தவறு, என்னோட மிஸ்டேக். ஓகே. நான் தான் இது தப்பு பண்ணிட்டேன். அப்போ மை பேட் அப்படின்னு சொன்னா என்னோட மிஸ்டேக், என்னோட தவறு. சோ ஃபார் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதுவரை. இதுவரை. ஓகே. சோ ஃபார் அப்படின்னா இதுவரைக்கும். இதுவரைக்கும் நான் நடத்துனது அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கன்னா சோ ஃபார். சோ ஃபார் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ ஃபார். சோ ஃபார் அப்படின்னா இதுவரை, இதுவரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட் நவ் அப்படின்னா இப்போவே. இப்போவே. ரைட் நவ். நீங்க எல்லாத்தையும் இதை கம்ப்ளீட் பண்ணணும். ரைட் நவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போவே. இப்போவே அப்படின்னா ரைட் நவ். எனக்கு இது வேணும். ரைட்
நவ் அப்படின்னா இப்பவே எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். டூ கம்னா கண்டிப்பா வாங்க, அவசியம் வாங்க. ஓகே, டூ கம் அப்படின்னா கண்டிப்பா வரணும். எங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு, பர்த்டே ஃபங்ஷன். டூ கம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். சூ வெல்னா நல்லா மெல்லு. சூனா மெல்றதுன்னு அர்த்தம். ஓகே, மெல்றது. வெல்னா நல்லா மெல்லு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்திருக்கும். நீங்க டெய்லி இது யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோடைய பார்ட் 2 அப்படிங்கிறதையும் நான் திரும்ப போடுறேன். ஓகே, கண்டிப்பா போடுறேன். உங்களுக்கு வேற என்ன காம்படிஷன் ரிலேட்டடா ஏதாவது வீடியோ வேணும்னாலும், இல்லன்னா வேற என்ன ஸ்டடி ரிலேட்டடா எது வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல மறக்காம கேட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறையவே நாம ஸ்டடி ரிலேட்டடான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபாலோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது ஷேர் பண்ணணும், அவங்களும் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கத்துக்கட்டும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.